என்னடா ஏரியா அநியாயத்துக்கு மாறிடுச்சு போல. அப்புறம் 2 வருஷம் கழிச்சு வந்திருக்க, என்ன பிளான்? ஃபஸ்ட்டு போய் ஒரு நல்ல தமிழ் படத்தை பார்க்கணும்டா. அடுத்தது நெக்ஸ்ட்டு போய் பிரியாவை காண்டாக்ட் பண்ணணும் மச்சான். இன்னைக்கேவா? லாஸ்ட்டாக ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் பேசுனதுடா. இன்னும் அவள்கிட்ட பேசவே இல்லைடா. இப்போ போய் என்னன்னு கேட்கணும். ஓகே மச்சான், ஆல் தி பெஸ்ட். அவள் இன்னும் அதே நம்பர் தானே யூஸ் பண்ணுறா? ஓகே மச்சான், பார்த்துக்கிறேன். ஹலோ ஹலோ பிரியா, நான் ராம் பேசுகிறேன். இப்போ தான் பிரியா ஃபாரின்லேருந்து ரிட்டர்ன் ஆனேன். சரி அதான் பேசலாமேன்னு உங்ககிட்ட கால் பண்ணேன். ராம், சொல்லு பிரியா. ஐ லவ் யூ. கேட்கல, என்னது? நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். இனிமேல் நான் உன் கூடயே தான் இருப்பேன். என்ன பிரியா, உண்மையாக சொல்கிற? ஆமாம், நான் இப்போ போகணும். பாய். ஹலோ ஹலோ ஹலோ. மச்சான், உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டா. மச்சான் வெயிட் பண்ணுறா, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ஏய் சொல்றா. மச்சான் இதை முன்னாடியே சொல்லியிருப்பேன், ஆனால் வந்தோடனே ஏன் மூட் அவுட் பண்ணணுன்னு பார்த்தேன். சாரிடா. என்னடா ஆச்சு? மச்சான் 2 வருஷத்துக்கு முன்னாடியே பிரியா இறந்துட்டாடா. டேய் லூஸ் மாதிரி விளையாடாதடா. டேய், நான் ஏன்டா இந்த விஷயத்தில் உங்ககிட்ட விளையாட போகிறேன்? 2 வருஷத்துக்கு மச்சான். முன்னாடியே ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாடா. மச்சான் செம்ம காண்டேத்துறடா. டேய், நம்ம பழைய ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருடா, சொல்லுவாங்க. ஐம் சாரிடா. டேய் எப்புட்றா அவ? ட்ரங்க் அண்ட் டிரைவ்டா. கவலைப்படாத, ஆக்சிடென்ட் பண்ணவனுங்களும் ஆக்சிடென்ட் ஆன 2 வாரத்துலேயே இறந்துட்டானுங்க. பட் ஐம் ரியலி சாரிடா. ஹலோ ஹலோ. ஹலோ